I am Dr. Palas Diamond Prakash, MS General Surgeon. மனிதனின் இருதய நோயை பற்றி மேலும் கொஞ்சம் நாம் இன்று தெரிந்து கொள்வோம். அதாவது ஆரம்பத்திலே கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதயத்தில் வரும் அந்த நோயில் இடது பக்க வென்ட்ரிக்கிள் அது சரியாக பிறவியிலே வளராமல் இருந்தால் அதற்கு ஹைப்போபிளாஸ்டிக் லெஃப்ட் ஹார்ட் சிண்ட்ரோம். வைத்தியம் என்பது மிக மிக கடினம். சில பிறவி குழந்தைகளுக்கு பல்மனரி வால்வ் அது சரியாக வரவில்லை, டெவலப் ஆகவில்லை. ட்ரைகோஸ்பிட் வால்வ் பிட்வீன் தி ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் அதுவும் சரியாக டெவலப் ஆகவில்லை. ஆகவே இந்த குழந்தைகள் அதிக நாள் வாழ்வது மிக கஷ்டம். இன்று ஒரு மனிதன் கிரிக்கெட் விளையாடுகிறான், சிங்கப்பூர் செல்கிறான், பல இடங்களுக்கு டூர் செல்கிறான், சில கோயில்களுக்காக நடைப்பயணம் போகிறான். அவ்வாறு சென்றாலும் அவன் டேட்டிங் சேட்டிங் என்று பல இடங்கள் செல்கிறான். ஆனால் திடீரென்று இவ்வாறு மரித்து போகிறான். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவனது பாடி ஹெல்த் எவ்வாறு இருக்கும், அந்த மனிதன் கூட திடீரென்று செத்து போகிறான். ஆகவே ஒரு மனிதனின் இருதயம் திடீரென்று அந்த இருதயத்தில் இருக்கும் அந்த எஸ்ஏ நோடு அது தப்பாக வேலை செய்து அது அதிகளவு அந்த மனிதனுக்கே தெரியாமல், அந்த மனிதனின் குடும்ப டாக்டருக்கும் சொந்தக்காரருக்குமே தெரியாமல் திடீரென்று அவனுடைய எஸ்ஐ நோடு படபடபடவென்று பால்பிட்டேஷன் ஆகிறது. ஒன்று அதிகளவு போய் ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன், வென்ட்ரிகல் ஃபிபிரிலேஷன் அவ்வாறு சென்று அவன் மரித்து போகிறான். இல்லாவிட்டால் திடீரென்று இருதயம் நின்று போகிறது. ஆகவே அந்த மனிதன் அவனுக்கு ஏன் இருதயம் அதில் இருக்கும் அந்த பேஸ்மேக்கர் அவ்வாறு ஓவர் ஆக்டிவிட்டி வந்து அவர் நடந்தது என்பதை அதை மருத்துவ ரீதியில் சொன்னால் அதற்கு SADS என்று பெயர், சடன் அரித்மிக் டெத் சிண்ட்ரோம்.